ஒவ்வொரு குழந்தைகளையும் சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். குழந்தைகிட்ட சாப்பாடு எடுத்துட்டு போனால் அது எப்படி சிரிக்குது பாருங்க. செகண்டா நம்ம பார்க்க போறது இந்த குழந்தையும் அப்பாவும் 2 பேரும் ஒன்னா சோஃபால உட்காந்துருக்காங்க. ஏய் எவ்வளோ நேரம் தாயா போனவே பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு கோவத்தில் ஒரு எத்து விட்டுச்சு பாருங்க அந்த குழந்தை அந்த போனை. அப்பா ஒரு செகண்ட் அந்த அப்பாக்காங்க பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இருக்க இந்த குழந்தைய பாருங்களேன். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா பாட்டியை பார்த்துட்டு ஓடி போவாங்கன்னு பார்த்தா சர்ற ஓடிட்டல்ல அப்படின்னு தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு ஓடிடுறாரு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது இந்த குழந்தை தான். டீச்சர் ஏதோ மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரே மிரட்டிட்டு மூக்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸ்பிரஸ் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்களேன். அந்த குழந்தை நல்லா புட்டு புட்டுன்னு இருக்குது. அடுத்து குழந்தை கையிலேருந்து ஏதாச்சும் நம்ம பிடுங்கணும்னா அவங்க எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. செம்ம க்யூட்டாக பண்ணுதில்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்களேன். ஒரு மேட்ச் நடக்குது. அங்கே ஒரு குழந்தை இடையில சர்றன்னு ஓடிடுது. அவங்க அம்மா எப்படி மின்னல் வேகத்தில் கொண்டு போய் இழுத்துட்டு வேகமாக ஓடி வராங்க. செம்ம ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் இல்லைங்க இது. அடுத்து இந்த சாக்குப்பை போட்டியெல்லாம் வைக்கிறப்ப எல்லாரும் சாக்குக்குள்ள நின்றுட்டு ஓடுவாங்க. ஆனால் அந்த கிட்டுவை பாருங்களேன், சாக்குப்பையில தலையில கொட்டிட்டு வேகமா ஓடி போறாங்க. நான் தான் வின்னு அப்படின்ட்டு. இந்த பாப்பா பாருங்களேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா ஜூஸையும் வந்து குலுக்கி வைக்கிறாங்க. அதை திடீர்னு தெரியாதனமா யாராச்சும் வந்து ஓபன் பண்ணிட்டு அவங்க நிலைமை என்னத்துக்கு ஆகுறது. இந்த பாப்பாவை பாருங்களேன், அந்த பர்கர்ல இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கையில. எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கேட்டா அவங்க சொல்றாங்களாமா அதை எடுத்துட்டு போய் வீட்டுல நட்ட வச்சு அவங்க பர்கரையே வளர்க்குறாங்களாமா வீட்டுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்து இந்த கிவி பழம் எப்படி இருந்தாலும் கசக்குங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு அந்த குழந்தை கொடுக்குது பாருங்க ஒரு எக்ஸ்பிரஷனு. இந்த பாப்பாவை பாருங்களேன், ஏதோ மரத்துல தொங்கிட்டு இருக்கும் போது எப்படி அந்தரத்தில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இதான் விஷயம். ரொம்ப கியூட்டுங்க. இந்த பாப்பாவை பாருங்களேன், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா எப்படி ஓடுது பாருங்க நனைஞ்சிட்டு. இந்த பாப்பாவை பாருங்களேன், எம் லெட்டர் எழுதியிருக்கு. அதை வெரி குட்டு வாங்கியாச்சு. ஆனால் 2வது லைன்ல மேலே 2 கொம்பு போட்டிருக்கு. ஏண்டா அப்படின்னு பார்த்தா அப்படியே மேலே பாருங்க, அதை அக்யூரேட்டா அவ்வளோ அப்படியே மிஸ் எழுதுனது எழுதி வச்சிருக்கு. இன்னும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட எப்படி எக்ஸ்பிரஷன் காட்டுறதுன்னு தெரியாது அவங்க லவ்வை. அதனால இந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன், கார்ல ஐ லவ் டேட் அப்படின்னு எழுதி வச்சிருச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஃபுட்டை பார்க்குற அழகு இருக்கே, அது அழகே தனி. இந்த பாப்பாவை பாருங்களேன், நான் ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த ஸ்பூன்லேயே எடுத்து வச்சு கடைசியில் ஒன்று கூட வாயில போடலங்க. எவ்வளோ க்யூட்டாக அதை ட்ரை பண்ணுது பாருங்களேன், அதுதான் மேட்ரு. இந்த பாப்பா பாருங்களேன், யார் மொழியா இருக்க கோபத்தில் அந்த பொம்மையை வச்சு அடி வெளுன்னு வெளுக்குது. ஆனால் ஒரு அடி கூட அந்த பொம்மை மேலே விடலங்க. இந்த பாப்பாவை பாருங்களேன், ஜூஸை வந்துட்டு அந்த கிளாஸ்ல போடுறேன்னு சொல்லிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட அதில் விழுகலை. இந்த தம்பியை பாருங்களேன், இங்க பாருங்களேன், நாங்கெல்லாம் தண்ணியை ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த கையை பாருங்களேன், நம்மளாம் கிராஸ் வைப்போம்ல அந்த மாதிரி. ஐஸ்கிரீம்ன்றது இந்த மாதிரி கடைகளில் கையில் வாங்குறது பெரியவங்களுக்கே பெரிய விஷயம், பாப்பாங்களுக்கு ரொம்ப சேலஞ்சு. அங்கே பாருங்களேன், அங்கே கையில் கொடுக்கலன்னு கடையை அடிச்சு நொறுக்கிற வரப்போல அந்த குட்டி பாப்பா. அங்கே பாருங்களேன், கோவத்தில் வெளுன்னு வெளுக்கிறாரு கடையை. இந்த பாப்பாவை பாருங்களேன், மாட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு அழகா தடவிட்டு கும்பிட்டு அழகா நீட்டா வீட்டுக்குள்ள ஓடிடுதுங்க. ரொம்ப கியூட்டுங்க, ரொம்ப அறிவாளிங்க. ஆனால் பயமும் இல்லைங்க, சூப்பரா இருக்குல்ல. அங்க பாருங்க, தொட்டுக்கு மட்டும் உள்ள ஓடிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.